ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல ஒரு ரொமான்டிக் காமெடி படமா வெளியாயிருக்க குருவாயூர் அம்பல நடையில். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல நம்ம கதாநாயகனுடைய பேரு வினு. இவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகி அந்த தாக்கத்துல இருந்து வெளியில வர முடியாம கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒரு தருணத்துல தான் இவர் வாழ்க்கையில ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவர் தான் நம்ம வினுவை இந்த லவ் ஃபெயிலியர் தாக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து அவருடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வினுவும் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அவருடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு. இப்போ ஆனந்தனுடைய தங்கச்சியை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனந்தன் இவருக்கு மச்சான் ஆயிருவாரு. அப்படி ஒரு கட்டத்துல மச்சானோட ஒய்ஃப் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க தான் நம்ம வினுவோட முன்னாள் காதலி. இப்ப நம்ம வினுக்கு அன்னி முறையா வருது. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வர இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியா நம்ம வினுக்கும் ஆனந்தனுடைய தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றதுதான் படத்துடைய மொத்த கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம வினு துபாயில வேலை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம வினுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து போன் வருது. என்னப்பா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம குருவாயூர் கோயில்ல தான்ப்பா இருக்கோம், உனக்கு கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்னு நிறைய வேண்டுதல் வச்சிருந்தோம், அதெல்லாம் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா சரிப்பா நல்லபடியா முடிச்சிருங்க. இப்போ உங்க அப்பா பொண்ணு வீட்டுல புக் பண்ண ஆடிட்டோரியம் இங்க தான்ப்பா பக்கத்திலேயே இருக்கு, அதையும் போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, ஆடிட்டோரியமா என்ன ஆடிட்டோரியம்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, பார்வதி ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பா அப்பா அந்த ஆடிட்டோரியம் மட்டும் வேணாம்ப்பா, வேற ஏதாவது புக் பண்ண சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, டேய் அவங்க ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்கடா, இப்ப நான் என்னடா காரணம் சொல்றது அவங்கள்ட்ட, உன்னை காதலிச்சு ஏமாத்திட்டு போன பொண்ணோட பேர் பார்வதி, அவ பேர்ல இந்த ஆடிட்டோரியம் இருக்கிறதுனால மாப்பிள்ள வேணான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, நீ ஆடிட்டோரியம்க்கு வரும்போது அந்த பேரை மட்டும் பார்க்காம இரு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம வினுவோட ஃப்ரெண்டையும் தம்பியையும் காமிக்கிறாங்க. அவங்க கல்யாண பத்திரிக்கை எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க. பத்திரிக்கையோட லாஸ்ட்ல பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அப்படிலாம் போடுவாங்க இல்லையா, அதுல அவரோட ஃப்ரெண்டோட பேரும் தம்பியோட பேரும் போட்டிருக்கு. பக்கத்திலேயே ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மச்சான் பேரையும் போட்டிருக்காரு. டேய் டேய் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல, யாராவது பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ்ல அவங்க மச்சான் பேரை போடுவாங்களாடா? வினு போடுவான்டா. இருந்தாலும் வினு அவங்க மச்சான் மேல ரொம்ப தாண்டா பாசமா இருக்கான். அப்படியே கட் பண்ணா இப்ப வினுவோட அப்பா கிட்ட யாருதான்ப்பா அந்த ஆனந்தன் அப்படின்னு சொல்லி கேட்க, அது வேற யாரும் இல்ல, இவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அண்ணன் தான், இவன் இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே அந்த பையனாலதான். இவங்க ரெண்டு பேரையும் பேசிக்கிறத பார்த்தோன்னு வையேன், வினு அந்த பையனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறானா இல்ல அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்க போறானே தெரியாது, அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ். அது மட்டும் இல்ல ஆனந்த் ஒரு அப்பாவி பையன் அப்படின்னு சொல்ல, அப்படியே அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஆனந்தனை காமிக்கிறாங்க. இப்பதானே சாதுன்னு சொன்னாங்க, ஆனா அங்க பார்த்தா அவர் ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கோவமா ஒருத்தரை திட்டிக்கிட்டு இருக்க, டக்குன்னு இப்ப வினு கிட்ட இருந்து கால் வருது. வினுவோட கால் பார்த்த உடனே அப்படியே மறுபடியும் சாதுவா ஆயிடுறாரு. என்ன வினு எப்படி இருக்க, ஏன் குரல் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனந்தனா எனக்கு திரும்பி அவளோட நினைப்பு வந்துருச்சுனா அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு, இனிமே அவளை பத்தி நினைக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணல? ஆமா நான் பண்ணேன், ஆனா நீங்க புக் பண்ணியிருக்க ஆடிட்டோரியம் அவளோட பேர்ல இருக்கு, அதான் திருப்பி அவளோட நினப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, டேய் முட்டாள், அவ உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி 5 வருஷம் உன்னோட வாழ்க்கையவே நீ வேஸ்ட் பண்ணியிருக்க, அதனால உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போனவளோட அதே பேர்ல இருக்க ஆடிட்டோரியம்ல நீ புது லைஃபை ஸ்டார்ட் பண்ற, அதுதான்டா கெத்து அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வினு ரொம்பவே மோட்டிவேட் ஆயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா வினுவோட ஃப்ரெண்டா காமிக்கிறாங்க. டேய் வினு வந்து முதன் கொடுக்குற பத்திரிக்கை யாராவது ராசியானவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காண்டா அப்படின்னு சொல்ல, அங்க டீ கொடுக்குற பையன் ஒருத்தன் வரான். அவன் வந்து என்ன இங்க ஒரே பத்திரிக்கையா இருக்கு, சரி நான் ஒன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறான். ஐயோ என்னடா பத்திரிக்கை இவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவர்கிட்ட, அண்ணே இவனோட ராசி எப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் ராசியா ஆஹா அமோகமா இருக்கும்பா. அப்படியானே, ஆமா டிசம்பர் 31 நைட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வந்து சொன்னான். ஜனவரி 1ஆம் தேதி கடையை ஓபன் பண்ணலான்னு வந்தேன், ஆக்சிடென்ட் ஆகி அக்டோபர் 1ஆம் தேதி தான் கடையை திறந்தேன். ஐயோ என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா வினுவோட அப்பாவும் அம்மாவும் ஒரு ஜோசியர்கிட்ட போய் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துருமா அப்படின்னு கேட்கலான்னு போறாங்க. அப்போ அந்த டைம்ல வெளியில ஒரு பைக்கு கிராஸ் ஆகுது. இந்த ஜோசியர் என்ன சொல்றாரு, இப்ப வெளியில ஒரு பைக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போச்சு தெரியுமா, அதே மாதிரி இந்த கல்யாணமும் ஸ்மூத்தா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல, வெளியில வந்து பார்த்தா அந்த பைக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. விளங்கும்டா நார பயல அப்படின்ட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஆனந்தன் அவரோட தங்கச்சிக்கு போன் பண்றாரு. அவர் தங்கச்சியுடைய பேரு அஞ்சலி. அவங்களுக்கு போன் பண்ணி, நீ வினு கூட பேசுறியா இல்லையா, கல்யாணம் ஆக போதில்ல, பேசி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி பேசுறேன் நீ வை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம அஞ்சலியும் வினுவும் பேசிக்கிறத காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அப்புறம் என்ன அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சலி வினு கிட்ட ஏதாவது கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஆனந்தனாக்கு ஷர்ட் பிடிக்குமா டிஷர்ட் பிடிக்குமா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம அஞ்சலிக்கு கோவம் வந்துருது. என்ன பத்தி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த விஷயமும் இல்லையா, நம்ம போனை வச்சிருட்டா, இல்ல இரு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லாமே நல்லா தான் போகுது, அண்ணியும் குழந்தையும் இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நம்ம வினு, ஆமா நானே கேட்கணும்னு இருந்தேன், ஆனந்த
ஆனந்தனாக்கும் அன்னிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? மச்சானு மச்சானு தானே 24 மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கரெக்டா ஆனந்த் வினுக்கு போன் பண்றாரு. அவருடைய போனை பார்த்த உடனே இப்ப அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த போனை கட் பண்ணி விட்டுறாரு. அஞ்சலி கிட்ட பேச இவர்கிட்ட டாபிக்கே இல்ல. ஆனா அவங்க அண்ணன் போனை பார்த்த உடனே பயங்கர குஷி ஆயிடுறாரு. இப்ப நைட் ஃபுல்லா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வினு ஆனந்த் கிட்ட எனக்கு 2 வருத்தம் இருக்குண்ணா அப்படின்னு சொல்றாரு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள மாதிரி ஒரு அண்ணன் என் கூட பிறக்காம போயிட்டானே அப்படின்னு சொல்றாரு. டேய், அண்ணன் தம்பி உறவை விட மச்சான் உறவு தாண்டா ரொம்ப புனிதமானது. இதுல இருக்க காதலே தனிடா. அதனால நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாத. இப்ப இவர் காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, நம்ம வினு மறுபடி லவ் ஃபெயிலியர் மூடுக்கு போயிடுறாரு. டே மறுபடியும் அந்த மூடுக்கு போயிட்டியா? நீ கம்ப்ளீட்டா அவளை மறக்கணும்னா நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்னன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுடைய போட்டோ உனக்கிட்ட இருக்கா? இருக்குண்ணா. நீ என்ன பண்ணு, அந்த போட்டோவை எடுத்து எரிச்சிரு. அப்பதான் கம்ப்ளீட்டா அவளை உன்னால மறக்க முடியும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. சரி, அந்த 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே நீங்க தான். அதே மாதிரி நீங்களும் உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும். அதை என் கண்ணால பார்க்கணும் ஆனந்தனா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் நடக்காது வினு, அந்த பேச்சை விடு அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். உங்ககிட்ட அண்ணியோட போட்டோ இருக்கா? இல்ல அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல தேடி பாருங்க, இருக்கும். அவங்க போட்டோவை எடுத்து நீங்க வால்பேப்பரா வைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம வினு அவரோட எக்ஸோட போட்டோவை எரிக்க போறாரு. நம்ம ஆனந்தன் அவர் வைஃபோட போட்டோ எடுத்து இப்ப வால்பேப்பரா வைக்க போறாரு. 2 பேரும் போட்டோ எடுத்து பாக்குறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். 2 பேரும் ஒரே பொண்ணோட போட்டோ எடுத்து பாக்குறாங்க. இப்பதான் நமக்கு தெரிய வருது, வினுவோட முன்னாள் காதலி தான் இப்ப ஆனந்தனுடைய மனைவி. இந்த பக்கம் வினு அந்த போட்டோவை எரிக்க, அந்த பக்கம் ஆனந்தன் அந்த போட்டோவை வால்பேப்பரா வைக்க, அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஆனந்தன் பார்வதிக்கு ஐம் சாரி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி இப்ப சமாதானமாக ட்ரை பண்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம வினு ஒரு துணி கடையில இருந்துட்டு ஆனந்தனுக்கு கால் பண்ணி, அண்ணா அன்னைக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சாரி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்க, அவளுக்கு ஒரு மாதிரி வியர்ட் கலர் பிடிக்கும்டா, அது என்ன பேருன்னு எனக்கு தெரியல, சரி விடுங்க, நானே அண்ணியை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு கலர்ல வாங்கிட்டு வரேன். சரிடா வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இப்போ நம்ம வினு துபாயில இருந்து ஊருக்கு கிளம்பி வந்துடுறாரு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரு அஞ்சலியை மீட் பண்றதுக்காக போறாரு. இப்பயும் அவருக்கு அஞ்சலி கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவங்க, நம்ம இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், இல்ல ரொம்ப நாளா பார்க்கணும்னு பேசிக்கிட்டே இருந்தோம்ல, அதை தான் சொன்னேன் அப்படின்னு ரொம்ப கேவலமா சமாளிக்கிறாரு. நம்ம அஞ்சலி டிராவல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு நல்லா தான் போச்சு, ஆனா ஆனந்த தான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் போல. ஏன் என்னாச்சு? ஆமா, அவரு வர்ற ட்ரெயின் கொஞ்சம் லேட்டா, அதனால இங்க அவர் வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடும் அப்படின்னு இப்பயும் அவர் ஆனந்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் ஆனந்த் மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம அஞ்சலி, எங்க அண்ணனை ஒருத்தர் இந்த அளவுக்கு புகழ்றத நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். ஆமா, அவர் ரொம்ப நல்லவர், நீங்க எல்லாரும் தான் அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் டைம் எடுத்து அவரை நீ புரிஞ்சுக்கோ சரியா? அவரை மாதிரி ஒரு அமைதியான ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னா, இப்ப அப்படியே கட் பண்ணா அவர் வந்துகிட்டு இருக்க ட்ரெயின்ல ஒருத்தர் ஜன்னல் வழியா கடலைய அப்படி ஊதுறாரு. அந்த தோல் வந்து இவர் மேல பட்டுருது. அதுக்கே ஒருத்தரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதுதான் அந்த அமைதியான குணம். இப்போ அப்படியே அவர் ட்ரெயினை விட்டு இறங்கி வெளியில வராரு. வந்து அவங்க அப்பா கிட்ட இன்னொரு கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எதுக்குப்பா இன்னொரு காரு? ஒன்றும் இல்லப்பா, போற வழியில அப்படியே பார்வதியும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பார்வதியை கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. பார்வதியோட அப்பா நம்ம ஆனந்தனை பார்த்து, என்னப்பா யாரோ முட்டை கடிதாசி எழுத அனுப்பினதுக்காக நீ அன்னைக்கு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணியே, இப்ப என்னமோ என் பொண்ணை கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்ற அப்படின்னு அவர் கேட்க, நம்ம ஆனந்தனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்போ காதுல ஏர்பாட்ஸ் மாட்டியிருக்காரு. அதுல வினு அங்கிருந்து என்னென்ன பேசணும்னு இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்ல இங்க இவரு அப்படியே பிக்கப் லைனை போட ஆரம்பிக்கிறாரு. இவர் போட்ட பிக்கப் லைனை பார்த்து இப்ப பார்வதி விழுந்துடுறாங்க. அவங்களும் நம்ம ஆனந்தனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இப்ப இவங்க கூட வாழ்றது இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம அஞ்சலி வினுக்கு போன் பண்ணி, உங்களால தான் என் அண்ணனும் அண்ணியும் ஒண்ணு சேர்ந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, என்ன பார்க்க வரீங்களா? சீச்சி ஒன்ன பார்க்கலாம் இல்ல, நான் ஆனந்தனாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. இப்போ நம்ம வினு ஆனந்தனை பார்க்க போறாரு. 2 பேரும் பார்த்துக்கிட்ட உடனே அப்படியே பாச மழையே பொழிஞ்சுக்கிறாங்க. பேக்குள்ள இருந்து ஒரு ஐபோன் எடுத்து நம்ம வினு ஆனந்தன் கிட்ட கொடுத்து, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்ச எளிமையான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஐபோனை கொடுக்குறாரு. அதை அவர் வாங்கிட்டு, இது எனக்கு கிடைச்ச 2வது கிஃப்ட் அப்படின்னு சொல்ல, அப்ப முத கிஃப்ட் எதுன்னா, நீ எனக்கு மச்சான கிடைச்சது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போய் சரக்கு போட்டுக்கிட்டு, இப்பதான் நீ பழசெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்க, ஆனா உன்னை ஏமாத்திட்டு போனாலே அவ நல்லாவே இருக்க மாட்டா, அவ கண்டிப்பா ஒரு முட்டா பையில தான் கல்யாணம் பண்ணியிருப்பா, அவ புருஷனோட மட்டும் இல்லாம இன்னும் 4-5 பேரோட தொடர்பு வச்சுக்கிட்டு யாரோடையாவது ஓடி போயிருவா, அவன் புருஷன் நடு தெருவுல தான் நிப்பான்னு இவரையே உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா பார்வதி அங்க வர, அங்க பாரு உன் அண்ணி வந்துட்டா அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம வினு திரும்பி பாக்குறாரு. 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. நம்ம ஆனந்தன், இவதான் உன் அண்ணி,
நீ சாரி வாங்கிட்டு வந்திருக்கீல அதை எடுத்து கொடு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப சாரியை கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உடனே எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வினு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவர் நேரா அவர் ஃப்ரெண்டு கிட்டையும் தம்பி கிட்டையும் போயிட்டு, டேய் நீங்க தானடா பொண்ணு பார்க்க போனீங்க, ஆனந்த் அண்ணாவோட வைஃப் யாருன்னு தெரியுமாடா? பார்வதிடா. எந்த பார்வதி? நம்ம முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல அந்த பார்வதிடா. என்னத்தை தான் விசாரிச்சு தொலைச்சிங்களோ? ஏன்டா என் தம்பிக்கு தான் தெரியாது, நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ்மேட் தானடா, உனக்கு பார்வதி அடையாளம் தெரியல? இதுல வேற அந்த குடும்பத்தை தங்கமான குடும்பம்னு சொன்ன, அந்த புண்ணாக்கு மருமகளா போன வீடு தான் உனக்கு தங்கமான வீடாடா? டேய் சும்மா சும்மா கத்தாதடா, நாங்க பொண்ணு பார்க்க போகும்போது அந்த புண்ணாக்கு அந்த வீட்டுல இல்ல, நீ தானே ஆனந்தனா கூட அவளை பேசி சேர்த்து வச்ச, இப்ப நம்ம எங்களை வந்து கத்திக்கிட்டு இருக்க போடா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நம்ம வினு சோகமா போய், இல்லடா என்னால இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம வினு ஆனந்தனுக்கு போன் பண்ணி, ஆனந்தனா நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆனந்த் அதுக்கு, வினு நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும், உன்னால இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதானே, கல்யாணம் நெருங்க போற சமயத்துல இந்த மாதிரி பயம் வர்றதெல்லாம் சகஜம் தான், அதெல்லாம் தூக்கி போட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகு, இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நீ சொல்லாம வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வையேன், அவங்கள அடிச்சே கொண்டிருப்பேன். ஐயோ அண்ணா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்போ வினுவோட கல்யாணத்தை பத்தி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வினு நேரா அஞ்சலி கிட்ட போயிட்டு, அஞ்சலி என்னால இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம அஞ்சலி, தெரியும் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கீங்க, அண்ணா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, நீங்க இது மாதிரி வந்து சொல்லுவீங்கன்னு சொன்னாரு, நான் அதெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பேன், சரியா நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம வினுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும், அதனால குழந்தை வேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாரு. அது யாருன்னா துபாயில நம்ம வினு கூட ஒர்க் பண்ணவர் தான். அது போக இவரு ஆனந்தனாக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு. இப்ப அவர்கிட்ட போய், குழந்தை வேலு நீ என்ன சொன்னாலும் அஞ்சலி வீட்டுல அப்படியே நம்புவாங்க, இப்ப நீ என்ன பண்ற, வினு துபாயில பல கோடியை ஏமாத்திட்டு தான் இங்க ஓடி வந்துட்டானோ, இவனை போலீஸ் பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்கும்னு போய் சொல்லு, இது போக இவன் கஞ்சா கடத்தல் கேஸ்லயும் மாட்டியிருக்கான் அப்படின்னு 4-5 பிட்ட உனக்கு தோன்றதெல்லாம் நீயும் சேர்த்து போட்டு விடு அப்படின்னு சொல்ல, இரு இதெல்லாம் எதுக்கு நான் போய் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்க, எனக்கு இந்த கல்யாணம் எப்படியாவது நிக்கணும், அதனால நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன், நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சாமி ஒண்ணும் பண்ணாது, நீ போய் சொல்ற, அதெல்லாம் முடியாதுப்பா நான் மாலை போட்டிருக்கேன் போயெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவங்க கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க அடுத்து போடுற பிளான் என்னன்னா, வினுவோட ஃப்ரெண்டும் அவரோட தம்பியும் ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க. அந்த டாக்டர் யாருன்னா நம்ம பார்வதியோட அப்பா. அவர்கிட்ட போய் ஒரு ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. ஓ பேஷண்ட் பேரு வினு, இருங்க செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு அவரு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, இந்த பையனுக்கு குழந்தையே பிறக்காதேப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இது இவங்க ரெடி பண்ண ரிப்போர்ட் தான். பார்வதியோட அப்பா கிட்ட போய் இது மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை காமிச்சா அவர் எப்படியோ அவங்க வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவார்ல, இதுதான் இவங்களோட பிளான். அவரோட ஃப்ரெண்டும் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்றாரு, இந்த பையனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம், அதுவும் பார்வதி ஆடிட்டோரியம்ல நடக்குது, பொண்ணோட பேரு அஞ்சலி, அவங்க அண்ணனோட பேரு ஆனந்தன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த டாக்டருக்கு இவர் சொல்ல வர்றதே புரியல. அப்ப சீக்கிரமே அந்த பொண்ணு கிட்ட விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்கப்பா அப்படின்னு இவரும் அங்கிருந்து கோவமா வெளியில வந்துறாரு. வேணடா முட்டாள் டாக்டரா இருக்கான், எல்லா டீடைலையும் சொல்லி இது அவங்க வீட்டு கல்யாணம் தானே அவன் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான்டா, இவனுக்கெல்லாம் யாரா டாக்டர் பட்டம் கொடுத்தது, சரி வா வேற பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அஞ்சலிய இதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பான், அவனுடைய பேரு ஜார்ஜ், அவனை பார்க்க இப்ப போறாங்க. அவனுக்கிட்ட போயிட்டு அவனை மண்டைய கழுவ ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலியே உங்களால எப்படி மறக்க முடியும், அவளுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது, எப்படியாவது தடுத்து நிறுத்தி அவளை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளுக்கு நீங்க தான் தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லி இப்ப அவரோட மண்டையை கழுவுறாங்க. அதுக்கு அவரு, நான் முன்னாடி ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன் தான், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்குலாம் அவ ஒர்த்து கிடையாது, அதனால நீங்க இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம வினுவை காமிக்கிறாங்க. டேய் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எவ்வளவோ பிளான் பண்ணிட்டோம், எதுவுமே சக்சஸ் ஆகல, இப்ப என்னதான்டா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வினுவோட ஃப்ரெண்டு, மத்தவங்க கல்யாணத்தை நிறுத்துறதுனா பயங்கரமா பிளான் போடுற, இப்போ உன் கல்யாணத்தை உனக்கு பிளானே வரமாட்டேங்குது பத்தியா. உடனே அவரோட தம்பி, எது மத்தவங்க கல்யாணத்தை நிறுத்தினானா, என் அண்ணன் அப்படி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க கேங்லயே ஃபர்ஸ்ட் சரவணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, அது யாருன்னா நம்ம யோகி பாபு. நம்ம வினு என்ன பண்ணிருப்பாரு, அவரோட ஃபர்ஸ்ட் நைட் பால்ல மிளகாய கலந்து விட்டுருப்பாரு, அதை அந்த பொண்ணு குடிச்சிட்டு அன்னையோட ஓடி போயிருச்சு, இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு திரும்பி வரவே இல்லை. இப்படி ஒரு வேலையை நம்ம வினு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. மாயன் குட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இப்ப வினுவோட ஃப்ரெண்டு போயிட்டு, டேய் ஒரு கல்யாணத்தை நிறுத்தணும்டா, ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லி கேட்க, 7:30 கூட்டுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு இவங்களும் எல்லா விஷயத்தையும் மாயன் குட்டி கிட்ட சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம வினு அஞ்சலி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி எதையோ சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டே உட்காந்துருக்காரு. நம்ம அஞ்சலி அவர்கிட்ட, எங்க அண்ணி
அண்ணி பார்வதியை தானே நீங்க இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணி தான் என்கிட்ட சொன்னாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்க, ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுது. சரி, அவளுக்காக நம்ம ஏன் அஞ்சலியை காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஆனந்தன் அவ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்கு அப்படின்னு கேட்க, நான் கல்யாணம்னு பண்ணா அது ஒன்னதான் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே இந்த பக்கம் மாயன் குட்டி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நின்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு ஆனந்தன் வீட்டுக்கு கிளம்பி போறாரு. இப்போ 2 பேரும் ஆனந்த் வீட்டுக்கு போய் நிக்க, மாயன் குட்டி ஆனந்த் கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடறான். உங்க மனைவியோட முன்னாள் காதலன் தான் வினு அப்படின்னு சொல்லி. இதை கேட்டுட்டு நம்ம ஆனந்தனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. வினு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தார் தெரியுமா, அதை கிழிச்சு அவர் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சு அவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம வினுவோட ஃப்ரெண்டு மாயன் குட்டியை போட்டு அடிக்கிறாரு. ஏன்டா எதை சொல்ல சொன்னா என்னடா போய் சொல்லியிருக்க. இப்போ நம்ம ஆனந்தன் வினு கிட்ட, இங்க பாரு, இந்த கல்யாணத்தை நீ மறந்துரு, உனக்கும் அஞ்சலிக்கும் இனிமே கல்யாணம் நடக்காது அப்படின்னோன்னு நம்ம வினு, எனக்கும் அஞ்சலிக்கும் பிடிச்சிருந்தா போதும், உங்க அனுமதி எல்லாம் தேவையில்லை, குறிச்ச நாள்ல குறிச்ச தேதியில குருவாயூர் கோயில்ல எங்களுக்கு கல்யாணம் நடக்கும், பாத்துரலாமா பாத்துரலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் நடந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஆனந்தன் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. டேய், நீ என்ன பைத்தியமா, கடைசி நேரத்துல வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்ற, என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, காரணம்லாம் கேட்காதீங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னோன்னு, அதெல்லாம் முடியாதுடா போடான்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க கிட்ட வேலைக்கு ஆகலன்னு இவர் நேரா அவர் தங்கச்சி கிட்ட போறாரு. இங்க பாரு அஞ்சலி, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு இஷ்டம் இருக்கு, அப்படி நீ நிறுத்தணும்னு நினைச்சினா நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு அஞ்சலி சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம குழந்தை வேலை காமிக்கிறாங்க. அவரு ஐயப்பன் கோயிலுக்கு போய் தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் எடுத்துட்டு வந்து நம்ம வீணுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா சார் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க என்கிட்ட என்ன சொல்ல சொன்னீங்களோ அப்படியே போய் நான் ஆனந்தோட அப்பா கிட்ட சொல்லிட்டேன். நீங்க 2 பிட்டு தானே எக்ஸ்ட்ரா போட சொன்னீங்க, நான் 4-5 பிட்டு சேர்த்து போட்டேன். டேய், இப்ப யாரோ உன்னை போய் சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க தானே சொல்ல சொன்னீங்க, அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிச்சு அங்கிருந்து துரத்திடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஆனந்தன் பார்வதியோட அப்பாவை பார்க்க போறாரு. அவங்க அப்பா ஆனந்தன் கிட்ட, அவ சண்டை போட்டு இங்க வந்து இருந்தப்ப சந்தோஷமா தான் இருந்தா, நீ அவளை திருப்பி கூட்டிட்டு போனதெல்லாம் வெறும் நாடகம் தானே, திருப்பி அவ கூட பேசாம இருக்காமே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இதே காரணத்தை தான் முதல்ல சொல்லி அவகிட்ட பேசாம இருந்த, அதே பாய் ஃப்ரெண்ட் தான் இப்பயும் இருக்கான், நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினுவோட போட்டோவை எடுத்து காமிக்கிறாரு. இவர் தான் உங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாங்க தெரியுமா, அந்த ரிப்போர்ட்ல வினுவோட போட்டோ இருந்திருக்கும். இப்போ இவர் போயிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து, இந்த பையனை அஞ்சலி கல்யாணம் பண்ண போறீங்க, இந்த பையனுக்கு குழந்தையே பிறக்காதப்பா அப்படின்னு சொன்ன உடனே, இந்த ஆதாரம் எனக்கு போதும், இதை வச்சு நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்ப அவங்க அப்பாவை பார்க்க போறாரு. அப்படியே அந்த பக்கம் குழந்தைவேலு அவங்க அப்பா கிட்ட போய் இது மாதிரிலாம் சொன்னார் இல்லையா, அதனால அவங்க அப்பா இப்ப வினுவை கூப்பிட்டு இருக்காரு. வினுவும் அவங்க அப்பாவை பார்க்க கிளம்பி போறாரு. அவங்க அப்பா வினு கிட்ட, என்ன குழந்தைவேலு இது மாதிரி வந்து சொல்றான், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, அங்க நம்ம ஆனந்தனும் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. வந்து, அப்பா இவனுக்கு குழந்தையே பிறக்காதான்ப்பா, நம்ம தங்கச்சியை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ வாழ்க்கையை நாசமாக்க பார்த்தோம், இந்த கல்யாணத்தை உடனடியா நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்ல, என்ன வினுது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் நம்ம ஊர்ல இது மாதிரி ஒரு லேபே கிடையாது, டெலிபோன் நம்பரை பாருங்க வெறும் 7 நம்பர் தான் இருக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டலோட நம்பரை பாருங்க இது மம்முட்டியோட கார் நம்பர், இது ஃபுல்லாவே ஃபேக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க அப்பா, டேய் நீ கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த அளவுக்கு போவேன்னு நான் எதிர்பார்க்கலடா, முதல்ல இங்கிருந்து வெளியில போடா அப்படின்னு சொல்லி ஆனந்தனை திட்டி வெளியில அமிச்சிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜார்ஜ் வினுவோட வீட்டுக்கு தேடி வராரு. ஜார்ஜ் யாருன்னு தெரியும்ல, அஞ்சலிய முன்னாடி ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தவன். அவன் வந்து ஒரு சிலிண்டரை நடு வீட்டுல வச்சு லைட்டரையும் வச்சு பத்த வச்சு எல்லாரையும் பயமுறுத்துறான். நான் தான் இந்த வீட்டு கல்யாண பொண்ணோட முன்னாள் பாய் ஃப்ரெண்ட், அஞ்சலி எனக்கு தான் சொந்தம், அந்த வினு வந்தா சொல்லி வைங்க அஞ்சலி எனக்கு தான் சொந்தம்னு அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஆனந்தன் குழந்தைவேலு கிட்ட போய், டேய் குழந்தைவேலு, எங்க ஃபேமிலிக்கு உன் மேல நல்ல மதிப்பு இருக்குடா, நீ எது சொன்னாலும் எங்க ஃபேமிலியில நம்புவாங்க, வினுவை பத்தி தப்பு தப்பா எங்க வீட்டுல வந்து சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் இதே மாதிரிதான் வினு என்னை பத்தி தப்பா உங்க வீட்டுல போய் சொல்லுன்னு சொன்னான், நானும் போய் சொன்னேன், இங்க பத்தியா அதுக்காக என்ன எப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்கன்னு, தயவு செஞ்சு இனிமே என்ன இந்த மாதிரி விஷயத்துக்கு கூப்பிடாதரா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அடுத்து நேரா நம்ம ஆனந்தன் அவங்க மாமா வீட்டுக்கு போறாரு. இவங்க யாருன்னா நம்ம ஆனந்தன் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அண்ணனுங்க. அவங்க கிட்ட போய் இது மாதிரி பார்வதிக்கும் வினுக்கும் இதுக்கு முன்னாடி தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, கல்யாணத்தை அன்னைக்கு நீங்க வந்து சொல்லணும், எனக்காக இந்த உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா பண்றோம் மாப்பிள்ள, உனக்கு பண்ணாம நாங்க யாருக்கு பண்ணுவோம், கல்யாணத்தன்னைக்கு இந்த உண்மையை வந்து நாங்க போட்டு உடைக்கிறோம்,
அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டா நடந்துகிட்டு இருக்கு. அங்க சரவணன் வராரு. ஐயோ இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வினுவும் அவருடைய ஃப்ரெண்டும் போய் சரவணன் கிட்ட பேசுறாங்க. டேய் சரவணா, நல்லா இருக்கியா? என்னடா திடீர்னு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்டா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நாங்க குடிக்க இருந்த பால்ல மிளகாய கலந்து விட்டது நீ தானடா? உன் கல்யாணத்தை நிறுத்ததுக்காக தான்டா நான் இங்க வந்திருக்கேன். நாளைக்கு இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி நான் பாக்குறேன்டா அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஆனந்தன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. நம்ம பார்வதி ஆனந்தனை கூப்பிட்டு, இங்க பாருங்க, ஏன் என்கிட்ட இப்படி பேசாம இருக்கீங்க? நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். நானும் வினுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் நான் அவன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது மாதிரி எனக்கு பொண்ணு பார்க்கறாங்கடா, சீக்கிரம் நீ வந்து எங்க அப்பாட்ட பேசுன்னு சொல்லி. அவன் தான் வேலை இல்ல அது இல்லைன்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ நான் தான் அவனை ஏமாத்தின மாதிரி எல்லார்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதனால என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. கெட் டுகெதர் கூட என்னால சந்தோஷமா போக முடியல. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அவன் நினைப்பு துளி கூட வந்தது கிடையாது. என்ன நம்புங்க அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு கல்யாண நாள். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு 3 பேர் இருக்காங்க. யார் யாருன்னா நம்ம ஆனந்தன் ஒருத்தர், சரவணன், அப்புறம் ஜார்ஜ். இப்போ சரவணன் வினு கிட்ட வந்து, என்னடா கல்யாணத்துக்கு கரெக்டா வந்துட்டேனா? குருவாயூர் கோயில் இவ்வளோ பெரிய கூட்டத்துல உன் கல்யாணத்தை நிறுத்தி உன்னை அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். டே சரவணா, ப்ளீஸ்ரா இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாரா, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் பண்ண போறோம்டா, புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்ல அப்படியே நம்ம ஆனந்தனை காமிக்கிறாங்க. குழந்தைவேலு ஆனந்தன் கிட்ட, என்னடா உங்க மாமாலாம் கரெக்டா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா அப்படின்னு கேட்க, டே அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா அந்த உண்மையை இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவாங்க. அப்படியே அவங்க சொல்லலனாலும் பார்வதி இந்த உண்மையை எல்லாரும் முன்னாடி சொல்லுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்ப சரவணன் வினு கிட்ட பேசுறத பாக்குறாங்க. இவன் யாரா வினு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், சரி வா என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு இப்போ ஆனந்தன் சரவணன் கிட்ட போய், நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரி நானும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தான் போறேன், நீ என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, சஸ்பென்ஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு. இப்போ ஆனந்தன் நேரா அவங்க மாமா கிட்ட போய், மாமா கல்யாணத்துக்கு டைம் ஆகிட்டே இருக்கு, இதான் சரியான நேரம், நீங்க போய் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மாமா நேரா வினு கிட்ட போய், தம்பி இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும், எனக்கு அவங்க குடும்பம் நாசமா போனா போதும், எப்படியாவது நீ அஞ்சலி கழுத்துல தாலியை கட்டிரு அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்த நம்ம ஆனந்தன், என்ன மாமா போய் சொதப்பிட்டு இருக்காரு, ஐயோ கல்யாணத்துக்கு வேற டைம் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி இப்ப நேரா மறுபடியும் சரவணன் கிட்ட போய், டேய் சரவணா என்னதான்டா பிளான் வச்சிருக்க, கல்யாண நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குடா, ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டுடா. ஏய் வெயிட் பண்ணி பாருடா, நான் பயங்கரமான ஒரு பிளான் வச்சிருக்கேன், ஆனா அது சஸ்பென்ஸ், இப்ப சொல்ல மாட்டேன், கொஞ்ச நேரத்துல உனக்கே புரியும் அப்படின்னு சரவணன் சொல்ல, இனிமே யாரை நம்பியும் வேலை இல்லை, பார்வதியவே நேரா உண்மையை போய் எல்லார்கிட்டையும் சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு இப்ப ஆனந்தன் சொல்றாரு. இப்ப ஐயரு டைம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளையும் பொண்ணையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஆனந்தன் ஐயோ கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க, அங்க பார்வதியை காணோம். இப்போ வினு தாலி கட்ட உள்ள போறாரு. அங்க சரவணன் வந்து, டேய் எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் தயவு செஞ்சு விடுறா, தாலி கட்ட போறோம்டா அப்படின்னு சொன்னதுக்கு, டேய் அங்க பொண்ணே இல்ல, யாருக்கடா தாலி கட்ட போற, என்னடா உலகிற, பொண்ணு தாங்க நிக்குது இல்லடா, இதுதான் பொண்ணா, அப்ப பார்வதி பொண்ணு இல்லையா, நீயும் பார்வதி தானடா காலேஜ்ல ஒன்னா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, டே அது பழைய கதரா, இப்ப எனக்கு பார்வதி அண்ணி ஆயிட்டா, நான் இப்ப அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. ஓ அப்படியா, இது தெரியாம நான் பார்வதியை கடத்திட்டேன்டா, ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடு, பார்வதியை கொண்டாந்து இங்க ஒப்படைச்சிட்டு அந்த பொண்ணை நான் கடத்திட்டு போயிடுறேன், சரியா? சரி போய் தொலைடா அப்படின்னு இதெல்லாம் ஆனந்தன் கேட்டுட்டு, ஏன்டா பிளான் சொன்னதெல்லாம் ஏன் பொண்டாட்டியை கடத்துறது தானடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பலார்னு அரைஞ்சிடுறாரு. இப்ப ஜார்ஜ் எங்க இருந்தோ வந்து அந்த தாலியை புடுங்கி தூக்கி போட்டுடுறாரு. இப்ப அந்த தாலியை ஆளாளுக்கு தூக்கி போட்டு அங்க பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனந்தனுடைய அப்பா ஆனந்த் கிட்ட வந்து, டே உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எதுக்குடா அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு இப்படி துடிக்கிற, அதெல்லாம் ரகசியம்ப்பா, சொல்ல முடியாது, மண்ணாங்கட்டி ரகசியம், எல்லாம் எங்களுக்கு தெரியும், நம்ம பொண்ணு பார்க்க போகும்போதே பார்வதியோட அப்பா எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு, நீ வெளியில தான் பார்க்க முறடன், மனசளவுல நீ ரொம்ப வீக்குன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் பார்வதி கிட்ட இந்த விஷயத்தை உனக்கிட்ட சொல்ல வேணாம் நாங்க தான் சொன்னோம், அதனால மூடிக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஓ உங்க எல்லாருக்குமே இது முன்னாடியே தெரியுமா அப்படின்னு இப்ப இவரு மனசு மாறிடுறாரு. இவரு வினு கிட்ட, மாப்பிள்ள நீ தாலி கட்ட ரெடியாரு, எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்த எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா இப்ப அந்த தாலி சரவணன் கிட்ட போக அதை அவர் மேல தூக்கி போடுறாரு. நேரா போய் அது அந்த ட்ரோன் கேமரால மாட்டிக்குது. அதை மேல ஏத்தவும் முடியல, கீழே இறக்கவும் முடியல, அப்படியே ஸ்டெக் ஆகி போயிடுது. ஒரு கட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆப்ரேட் ஆகி அந்த தாலி நேரா போய் நம்ம வினு கைக்கே போய் சேர்ந்துடுது. அவரும் அந்த தாலி எடுத்து அஞ்சலி கழுத்துல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கட்டிடுறாரு. இப்ப வினுவும் அஞ்சலியும் வந்து ஆனந்தன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வினு பார்வதி கிட்ட, நான் ஏன் சோகத்தை போக்கிக்கிறதுக்கு ஓ மேல பழைய தூக்கி போட்டேன், ஒன்ன எல்லார்கிட்டையும் தப்பா சொல்லிட்டேன், அதனால என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, டேய் உன் அன்னிக்கிட்ட என்னடா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் சந்தோஷமா இருக்க குருவாயூர் கோயிலை காமிச்சிட்டு அப்படியே எண்டு காடை போட்டுடுறாங்க.
சொல்லுவாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.